வேணாண்டா, இந்த ஷோவை அடுத்த கட்டம் இல்ல, கட்டம் கட்டம் போட்டு நம்மள கடுப்பேத்துறாங்க மயிலாட். என்னது சபரி சிரிக்கிறாரா? என்னது சந்தோஷமா இருக்காங்களா? இன்னைக்கு எஃப்ஜேக்கு தனியா ஒரு ரோஸ்ட் இருக்கு பாரு. மூஞ்ச கூட பார்க்காம வினோத் இந்த வாரம் கேப்டனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கோவம் வருது, இங்க வருது வினோதுக்கு. அவரால் கிரிட்டிசிசம் எடுத்துக்க முடியாதுல்ல, சண்டைக்கு போவாரு. இங்க வருது, இதுல பண்ணிக்க முடியாது. கரெக்ட்டுங்க. வேற மாறிடா. தயவு செய்து சாண்ட்ராவை அமைச்சிருங்க. என்னால அந்த எங்களால கேமா பார்க்க முடியல. எனக்கு அந்த ரியாக்ஷன் மட்டும் தான். ஐயோ எஃப்ஜே எஃப்ஜே கண்டுபிடிக்கல. the legend, the only, the great, the rap ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிமான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ். திஸ் இஸ் ஜோ மைக்கேல். ஓகே மக்களே, சோ வெல்கம் டு ப்ரோவோக் டிவி வழங்கும் பிக் பாஸ் வித் ஜோ மைக்கேல். நான் உங்க ஜோ மைக்கேல் மற்றும் விஜய் தனுஷ். இன்னைக்கு டே எத்தனை டே? 73. 73 டே இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னும் 27 டே. ஆனா 100 நாள் 105 நாள் தானே. அதான்டா. இன்னைக்கு எபிசோடுக்கு போவோம். சாண்ட்ரா அவர்கள் எவிக்டாவார்களா இந்த வாரம் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 56 கோயில்ல 77 பிரார்த்தனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏனா சாண்ட்ரா அப்படின்னா, சாண்ட்ரா அவர்கள் பாவங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்குங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி. அந்த சட்டை இருக்கே, அந்த சட்டை கிளியாம விட மாட்டாங்க போல. ஆனா பிரஜன் தான் அந்த சட்டை வாங்கி வந்துருச்சுன்னாரு. மறுபடியும் எப்படி அவங்கள்ட்ட போகும்? அததான் எனக்கும் புரியல. அதான் மின்ட்ரியில வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரு. அவரே எல்லா சட்டையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. இந்த சட்டையை அவங்க எடுத்தது அவங்களுக்கு தெரியல போல அவருக்கு. சரி, கெஸ்டா போய் அட்லீஸ்ட் அதை தூக்கிட்டு வராரா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அது வரைக்கும் இருக்கணுமே அவங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளில போயிட்டு இருக்கு. ஆமா. How do I tell you? அவங்கள டாஸ்க் பண்ண சொன்னா நான் சிங்கா ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அவங்க தூங்குற நேரத்துல சபரி அவர்களும் அரோரா அவர்களும் வந்து தலை ரூம்ல வந்து விளையாடிக்கிட்டு இருக்க தருணத்துல அது டிஸ்டர்ப் ஆகி சாண்ட்ரா அவர்கள் பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு போய் வெளியில படுத்து தூங்குறாங்க. சபரி போய் கிட்டத்தட்ட கால உலக குறையா கெஞ்சராப்ல அரோரா தலை எல்லாம் ஒரு டைம்ல இந்த அம்மா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுதுன்னு உணர்ந்த தருணத்துல, நீ பண்ணிக்கோமா, சூப்பர்மா, வேற மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் வேலையை பார்க்க போய் தூங்க போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா வெளியில போய் படுக்கணுன்றதுக்காக தான் இவங்க எல்லாம் அவளை சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களாம். ஆமா, கரெக்ட் தானே? எப்படின்னா கரெக்ட். அவங்க அரோரா அவங்க சிரிச்சதுனாலதான் அவங்களால வெளில போய் படுக்க முடிஞ்சுல்ல. இவங்க பேசாம இருங்கன்னு சொன்னாலே அவங்க சைலண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க எதுவுமே சொல்லியே சபரி சொல்றாரு. அவங்க சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல, அவங்க வெளில படுக்கணும்ன்றதான் பிளான். அது அவங்களோட பிளான். அதுக்கு இவங்க எப்படி அவ்வளவுதான். எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீ மஞ்சள் சட்டை போட்டதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ரைட். ஓப்பனிங்ல இதுதான் காட்டுறாங்க. சண்டேல போயிட்டு எதுவும் பேசாம சாண்ட்ரா பாட்டு கிட்ட எந்திரிச்சு வெளில போய் தூங்குறாங்க. இவங்க எல்லாம் போய் சாரின்னு கேக்குறாங்க. சாண்ட்ரா அவர்கள் கனி அவர்களை பற்றியும் சபரி அவர்களை பற்றியும் 24/7 பார்வதி இருந்தாலும் சரி யார்கிட்டையும் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு டாக்ஸிசிட்டியை பரப்புறாங்க அப்படின்றது வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்படுது. சாண்ட்ரா தயவு செய்து சாண்ட்ராவை அமைச்சிருங்க. என்னால அந்த எங்களால கேமா பார்க்க முடியல. இது டெய்லியும் 1/2 hour ஒருத்தங்க அழுவாங்களா ஒரு 1 hour ஷோல? இதுக்கா நாங்க வந்து 449 ரூபா கொடுத்து ஹாட் ஸ்டார 3 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு தனுஷ் ரசிகர் மன்றம்லாம் இன்னைக்கு ஒரே பிரச்சனை. அது எங்க இங்க இருக்கு நெக்ஸ்ட் அப்ப தனுஷ் யாருக்கு ரசிகர் மன்றம் இல்லன்னு சொல்றீங்களா தனுஷ்? அண்ணே நான் என்ன சொல்றேன், விஜய் தனுஷ் நான் என்ன விஜய் தனுஷ் சொல்லலையே. ஏன்னா இப்படி பண்ற? ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு சாண்ட்ரா மாதிரி பண்றீங்க இப்போ.
இதுல சொல்லல. இதுல ஜாடிக்கேத்த மூடி ஜோடிக்கேத்த பாடி அப்படின்ற மாதிரி நம்ம அமித் வேற. அமித் பாத்தீங்களா அமித்? உங்களுக்கு புரியுதா? பாருங்க. ஐயோ நான் புரியலன்னு சொன்னா என் ஃபீலிங்ஸ் என்ன புரியலன்னு சொல்லி அடிப்பாளே, என்னையும் அடிப்பாய்களே அப்படின்ற. ஆமா சார். ஆனா ஆனா நீங்க அமித் அமித்துக்கு ஜென்டில்மேன். ஒரு அமித்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுண்ணே. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், கருத்து நல்லா சொல்லுவாருன்ட்டு மக்களிடையே கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஏன்னா சாண்ட்ரா அப்படி பேசுறப்போ, இல்ல எதுக்கு சாண்ட்ரா நீங்க பண்றது இல்ல எதுக்கு சாண்ட்ரா அவர் நீங்க கனெக்ட் ஆகணும்? அப்பதானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஷோல கேமு. அவரு வேணாண்டா, இந்த ஷோவை அடுத்த கட்டம் இல்ல, கட்டம் கட்டம் போட்டு நம்மள கடுப்பேத்துறாங்க மயிலாட். அந்த இடத்துல அமித் மட்டும் இல்ல சாண்ட்ரா நீங்க பண்றது தப்பு. அது நீங்க பண்றது ஒரு மாரி இருக்கு. எல்லாரும் ஒரு மாரி பண்றப்போ, நீங்க மட்டுமே ஒரு அழுதுகிட்டே இருந்தா அது தப்பா தான் தெரியுது சாண்ட்ரான்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அமித்க்கு நான் மாஸ் பண்ணியிருப்பேன். மாஸ் மூமெண்ட் அமித்தா இருக்கும். ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து சீசன் 7 அர்ச்சனா மாதிரி தன்னை தனிமைப்படுத்தி தான் அழுதுகிட்டு இந்த மொத்த வீடும் தனக்கு எதிராக இருக்குன்றத கிரியேட் பண்றாங்க. அர்ச்சனா கிரியேட் பண்ணல, அது கிரியேட் ஆச்சு. இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? ஆர்கானிக்கா கிரியேட் ஆகுறதுக்கும் ப்ரமோஷன் பண்ணி கிரியேட் பண்றதுக்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அகால் துகால் ஆளுங்க நாங்க கிடையாது. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு நம்ம முட்டாளோ இல்ல எதுவோ கிடையாது. அப்படின்ற பட்சத்துல இவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே இது நடந்துருச்சு. எப்படி? இப்ப வந்து அவங்க பேசிட்டாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. என்னது சபரி சிரிக்கிறாரா? என்னது சந்தோஷமா இருக்காங்களா? நோ, நெவர். நாம் இருக்கும் வீட்டில் 2 பேர் சந்தோஷமா இருக்காங்களா? அப்படின்ற மாதிரி சில பேரோட தாட் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வந்து வெளியில போட்டு படுத்து அதை அவங்கள இது பண்ணி மூட் ஆஃப் பண்ணி கடைசியில பார்த்தா இன்னைக்கு அவனுங்க வெளில பெட்டெல்லாம் தூக்கிட்டு போய் வெளில போட்டு எல்லாம் குரூப்பா கும்பலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாண்ட்ரா உள்ள போய் உட்காந்துக்கிட்டு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க பிக் பாஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க எஃப்ஜி சொல்றாரு, அது கரெக்டான்னு தெரியல. அவங்க பண்றது எல்லாமே கண்டென்ட்காக தான், சிம்பத்திக்காக ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் போய் மாட்டிக்காதன்றாங்க. சோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? சாண்ட்ரா பண்றது ஒரு கண்டென்ட் சிம்பத்தியா? இல்லப்பா, இன்னைக்கு எஃப்ஜே வந்து இந்த வினோதோ யாரோ இந்த பிஜே பாட்டில் பிரஜிந்த் தான் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க ஹர்ட் ஆயிடுச்சான். இல்ல புரியல. அது யாரு? பிஜே யாரு? கரெக்ட் தானே? இப்ப எனக்கு பிஜேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியல. தெரியாது. பிரஜின் தானே சொல்லணும். அதெல்லாம் பிஜே எஃப்ஜே தெரியும். அது எஃப்ஜேவே ஏன் வச்சிருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஃபெட்ரிக் ஜான். ஃபெட்ரிக் ஜான் அப்படி இருக்கும் பட்சத்துல ஜான் அளவுதான் இருக்காரு. ஃபெட்ரிக் ஜான் பேரை வச்சுட்டு நம்மள டார்ச்சர் பண்றாப்ல. இன்னைக்கு வேற இன்னைக்கு தனியா ரோஸ்ட் இருக்கு. இன்னைக்கு எஃப்ஜேக்கு தனியா ஒரு ரோஸ்ட் இருக்கு. வர அந்த கப்புல பிஜேன்னு இருந்திருக்கு. பிஜேனா யாருன்னு கேக்குறது தானே கரெக்ட். யாருங்க பிஜே தெரியலன்னு தான் கேக்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சாண்ட்ரா ஒண்ணு சொல்றாங்க. என்னங்க பிரஜன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க செல்லமா கூப்பிட்டுப்பீங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு மாதிரிதான் இருக்கு மக்களுக்கு. உங்களெல்லாம் நாங்க இடத்துல வச்சிருந்தோம். இடத்துல வச்சிருக்க முதல்ல எங்களை அடிக்கணும்ன்ற அளவுக்கு இருக்கு. இது உடனே காலையில வந்து சாண்ட்ரா அமித் சுபிக்ஷா வர பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல அமித் சப்போர்ட் பண்றாரு சாண்ட்ராக்கு. நான் தான் அப்ப இருந்து ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காங்க, நைட்டு பேசாதீங்க, நைட்டு வந்து தூங்கணும் எல்லாரும் அப்படின்னு அங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. கனியக்கா வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே அமித் கிட்ட. எல்லாரும் 24 hours பிக் பாஸ் பாக்குறாங்க. நைட்டு ஒருத்தங்க 12 மணிக்கு பிக் பாஸ் பார்த்தா தூங்கிட்டு இருந்தா என்ன கண்டென்ட் இருக்கும்? அவங்க வேணும்னு கூட பண்ணல, பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 10 மணி ஆனே தூங்குறதுக்கு இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது. லைட் ஆஃப் ஆகணும்னா எல்லாரும் தூங்கணுன்றது வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு எல்லாரோடையும் ஒத்து வாழ்றது இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்துராது அப்படின்னு கனியக்கா பேசும்போது வாவ் சச் எ பிலாசபர் கனியக்கா. இது ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாம். ஆளே இல்லக்கா. நீங்க வந்து வெளியில வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறிங்க கனியக்கா. கருத்துக்களை கவி விட்டு போங்க கனியக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் வரும் போல. கனியக்கா இந்த கேம் ஒழுங்கா ஆடல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கனியக்கா ரொம்ப அழகா நிறைய இடத்துல அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதையும் நம்ம ஒத்துதான் ஆகணும். ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருந்தா கனியக்காவோட கிராஃப் கனியக்கா ஒரு நல்லவர்கள், ஒரு வல்லவர்கள் அப்படின்னு சோசியல் மீடியால இருக்கு. அதுக்காக நாங்க ஓட்டு போட்டு வின்னர் ஆக்க முடியாது என்ற காரணத்தினாலும், ஆனா கனியக்கா ஒரு சிறந்த பெண் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய இடத்துல அவங்க வந்து பதிய வச்சிட்டு இருக்காங்க. இந்த சமைச்சு போறதுல அன்னபூர்ணியா, ஓகேவா, கோத்து விடுறதுல வஞ்ச புகழ்ச்சியனியா,
பண்ணக்கூடிய ஆள் தான். எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் தான். ஆமா. இது ஒரு எல்லாம் பக்கம் ஒரு ஆல்ரவுண்டர் அக்கா. அதுதான் நைட்டே சபரி அவ்ளோ சாரி கேட்டாரு. கேட்டு அவங்க தூங்கிட்டாங்க. மறுபடியும் போயிட்டு காலையில சபரி ஆகட்டும், அரோரா, வினோத் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சபரி போய் கேட்டுட்டு, "சாண்ட்ரா சாரி சாண்ட்ரா, சாண்ட்ரா புரிஞ்சுக்கோங்க சாண்ட்ரா. நாங்க அவங்க போயிடுங்க. வேண்டாம் பேசாதீங்க. இத பத்தி பேசாதீங்க. எனக்கு காண்டு. சபரி விடுங்கப்பா. அவங்க தான் பேச விருப்பம் இல்ல. நீங்க பேசி பேசி பெரிய டாபிக் ஆகி அவங்கள பெரிய ஆள் ஆக்கிருவீங்க. விடுங்கப்பா அப்படின்ற மாரி இருக்காங்க. பார்த்துட்டு நம்போ. சபரி, கனி அது என்ன காண்டுன்னே சாண்ட்ராக்கு தெரியல. வெளியில இருந்து உள்ள வந்த டே 1ல இருந்து சபரி, கனி மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு. எஸ். இத நம்மளால பார்க்க முடியுது. இது ம். வெளிப்பகையா இல்ல வீட்டுக்குள்ள வந்த பகையான்றது நமக்கு தெரியல. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. சாண்ட்ராவுடைய கன்டென்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படும்போது, காலையில பார்ட் 2 ஓப்பன் பண்றான். எப்படி முடிய விட்டுருவோம்? பழைய சண்டை எடுப்போம்ல நாங்க. அந்த கப்பு. பார்ட் 2ல வினோத உட்கார வச்சு, வினோதுடைய டோன் சரியில்ல. நீங்க இந்த டோன்ல பேசல அப்படின்னாங்க. அப்ப அமித் கேட்கிறாரு, நம்ம வினோதுடைய டோனு தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கிறாரு. அது என் பிரச்சனையே இல்லன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வினோத் எஞ்சி போனதுக்கு அப்புறம், எனக்கு அந்த டோனு தான் பிரச்சனைன்றான். இதுல எதுடா உண்மை? வினோத் 2 சொல்றது ஒரே ஆளா? வினோத் தானே பாவம். என்னன்னா, இந்த பிரச்சனைய நேத்து கனியக்கா அழுதுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால. என் மூஞ்ச கூட ஆனா எனக்கு பார்க்காம புடிச்சிருக்கு அவங்க வினோத. இந்த வாரம் கேப்டனா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா, கோவம் வருது. இங்க வருது வினோதுக்கு. அவரால கிரிட்டிசிசம் எடுத்துக்க முடியாதுல்ல. சண்டைக்கு போவாரு. இங்க எஸ். வருது. இதுல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே. கரெக்ட்டுங்க. இல்லங்க. அதுதான் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. ஒரு ஆள வச்சுட்டு கரெக்ட்டா நீங்க பாருங்க, பேசுங்க. பாருங்க அமித் கரெக்ட்டா அமித். அவங்க சொல்லன்றாங்க பாருங்க அமித். நீங்க என்ன அமித் அப்டின்ட்டு அவர்ட்ட பேசிக்காரு. ஒரே அடியா ஒரே ஆளா இருந்தா கோவத்த அவங்க வெளிப்படுத்துருவான்னு சொல்லிட்டு, இங்க ஒரு மீடியேட்டர் மாரி வச்சு அப்டி பேசிட்டு இருந்தாரு. அவர் நான் சொல்ட்டாரு. என்ன கேட்கிறேன், அமித் வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ண புது ஸ்டூடண்ட் மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. குட் பாய் எடுத்து வெளியில போய் கான்டாக்ட் சர்டிபிகேட்ட வெளில கொண்டு போணும். அது கிடையாது இந்த கேம். நீங்க குட் எஸ். பாய் தான். நீங்க பேட் கன்டென்ட் பண்ணலனாவே நீங்க குட் பாய் தான். ஓகேவா? ஆனா பேட் பக்கத்துல உட்கார்ந்து அந்த பேடுக்கு சப்போர்ட் பண்ற மாரி உட்கார்ந்தாலும், நீங்க எவ்வளவு குட்டாவே இருந்தாலும் இந்த உலகம் உங்கள பேடா தான் பார்க்கும். அப்புறம் அக்லி ஆயிரும். சோ இது முடியுது. அப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்குதுண்ணே. டான்ஸ் மேரத்தான் 2.0 உடைய அடுத்த வெர்ஷன் இன்னைக்கு. ஆ. ஆடிக்கினே இருப்போம். ஆடிக்கினே இருப்போம். அப்படின்னு ஒரு டீம். அந்த ஆடிக்கினே இருக்க ஒரு டீம ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டு, விக்கல்ஸ் விக்ரமையும், அரோராவையும் வீட்டு ரூமு ஆக்டிவிட்டி ஏரியால போட்டாய்ங்க. அண்ணே எஃப்ஜே அந்த அவர்களையும், சுபிக்ஷா அவர்களையும் வெளில நிக்க வச்சுட்டாங்க. அந்த கண்டுபிடிக்க. டீம் செலக்ஷன் அப்போ எஃப்ஜே சுபிக்ஷா பேசுனது கேட்டீங்களா? எஃப்ஜே நான் வந்து ஊக் ஸ்டெப் எனக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். வர பாட்டு எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அப்படின்னு அவர் பக்கம் ஒண்ணு சொல்றாரு. சுபிக்ஷாவும் நானும் பண்ணிருவேன் அப்படின்றாங்க. ஓகே. உட்கார்றாங்க சுபிக்ஷா ஆரம்பிக்குது. வந்து நிறைகுடம் தழும்பாதுன்ற மாரி எல்லாம் கண்டுபிடிச்ச சுபிக்ஷாவே, ஓகே அ, எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. ஆனா அ. எனக்கு ஊக் டெக்ஸ்ட்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது எனக்கு எல்லாம் முக்காவாசி எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுதான். என்னமோ இவரே உட்கார்ந்து கொரியோகிராஃப் பண்ண மாரி. அதுதான் சபரிக்கு கரெக்ட்டா மாஸா பேசினாரு. நாங்க போயிட்டு சபரியும் கனியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாரி ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. கமெண்ட் ஒண்ணு பாஸ் பண்ணியிருப்பாரு. கரெக்ட்டா இருந்துச்சு அது. இதுக்கு சபரி அப்புறம் அங்க வந்துட்டு உட்கார்ந்திருந்தாரு கண்டுபிடிச்சாரு. சபரி தான் கண்டுபிடிச்சாரு அந்த பாட்ட. எல்லாத்தையுமே சபரி தான் போட்ட ஒரு 2 நிமிஷத்திலேயே கண்டுபிடிச்சுட்டாராம். பாப்போம் அவருக்கு வரப்போ அந்த டாஸ்க் எப்படி பண்ண போறாங்கன்றது. ஆனா அப்ப சபரி அமுச்சு விட்டுருக்கலாமே. ஐய்யய்யோ! அதனால தான் அவ்வளவு டென்ஷன் ஆனானா மனுஷன். அதத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்கிற அ. சபரிய ஓரமா ரிட்டயர்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு, எல்லாம் தெரியுன்ற எம்ஜே அங்க உள்ள ஆடுறவன் கூட டயர்ட் ஆக மாட்டான் போல. உட்கார்ந்து பதில் சொல்றதுக்கே டயர்ட் ஆகி படுத்துருவான் போல. ம். ஓகே. போறாங்க, உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு எத்தன க்ளூ குடுக்குறாங்க. நமக்கு தெரியலையோ மேபி அங்க உட்கார்ந்திருந்தா மேபி எப்பா ஒண்ணுமே இல்லப்பா. இது என்னதுப்பா? சிகிச்சை அடிக்கிறாங்க. ஏதோ அப்ப என்ன? அ அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். இது உனக்கு தெரியல அப்டின்னா, உனக்கு வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. அவங்க இன்னும் நெறைய ஆக்ஷன்ஸ் பண்றாங்க. கமல் எஸ்டிஆருக்கு சார், எப்படி உடனே விக்ரம் சித்ரம் வேற மாரிடா. 2 பேருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரம்ஸும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அரோரா, விக்கல் சிக்ரம் 2 பேருமே நல்லா பண்ணாங்க. 1 ஹவர் ஒரு பாட்டுக்கு ஆடுறதெல்லாம். சார் இப்ப மணியும் 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு சங்கீத ஸ்வரங்கள் எனக்கு இந்த மாரி என்னமோ எத்தன இத மீம் பார்க்கும்போது டெம்ப்ளேட். எப்படி இருந்துச்சுன்னா, அதுதான். நம்ம உதயநிதி சாரும், சந்தானம் சார் மாரி தான் இருந்துச்சு. சார் எஸ்ஐ சார். சரி சார். ஐயோ! ஐயோ! அ ரைட்டு.
எனக்கு அந்த ஜிங்கிச்சா சாங். அந்த ரியாக்ஷன் மட்டும் தான். ஐயோயோ! எஃப்ஜே எம்மா, 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 எம்மா. அப்படியே சூர்யா சார். ஓகே. சிங்கம். சிங்கம்ல இது சிங்கம் இல்லடா. இத கண்டுபிடிக்க தெரியாத நீ தான்டா அசிங்கம். அப்படின்ற மாரிலாம் வெளில உட்கார்ந்து கமெண்ட்ஸ் பாஸ் சுபிக்ஷா பண்ணிட்டு கூட இருந்தோம். சுபிக்ஷா கூட ஒரு கில்ட் இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பிரஷன்லயே வந்து ஐயோ டைம் போதே கரெக்டா சொல்லணுமே என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இவரு அப்படியே சேர்ல உட்காந்துட்டு இது அதுவா இருக்குமோ? இது வந்து சிங்கம் எனக்கு ஒரு தெரியுது. இப்படி ஒண்ணு வருமே அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானாடுவைலாம் அவன் வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டுறான்டா. ஜிங்கிச்சா இது ஒண்ணு சூப்பரா பண்ணாங்க. எஸ் இப்படி ஒண்ணு பண்றாங்க. இப்படி பண்ண உடனே கலக்குவேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன்றாருன்னு எஃப்ஜே. ஐயோ சிம்பு ஃபேனா இருக்காருன்னு தெரியுது. ஆனா சிம்பு சாரும், கமல் சாரும் 2 பேரும் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. சிம்பு சாரும், கமல் சாரும் நடிச்ச ஒரே படம் தக் லைஃப். ம் ஓகேவா? அதுல ஒரே நல்ல ஹிட்டான ரொம்ப அதிகமா ஹிட்டான பாட்டு ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான். ஜிங்கிச்சா. பத்தாததுக்கு நம்ம விக்ரல்ஸ் வேற வந்து சேர மேல வச்சுட்டு கமல் சாரோடைய ஒரு ஊக் ஸ்டெப் இருக்கும் இல்லையா அப்படி கால் தட்டுறது அந்த ஸ்டெப் பத்தல ஒண்ணு பத்தல பண்றாரு. மூமெண்ட் கூட போட்டாங்கடா. ஆமா அது அத பண்றாரு. கூட எஃப்ஜேக்கு பத்தலடா. அவங்க ஆடுறது போயிட்டு ஒரு கட்டத்துல தம்ஸ்டாக் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வார்த்தை சிம்பு சார், இரண்டாவது வார்த்தை விக்ரம் சார், ரெண்டும் மிக்சிங் அப்படின்லாம் பண்றாங்க. ஐயோ ஐயோ பாவமா இருந்துச்சுனே. ஏய் அது ரொம்ப கஷ்டம்டா. 1 ஹவர் ஒரே பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது. ஒரே பாட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆரியமாலான்னு ஒரு டாஸ்க் இருக்கும். ஆ, ஆரியமாலா, ஆரியமாலா, ஆரியமாலா மாலான்ட்டு அ உ ஒரு டாஸ்க் ஓடுச்சு போன சீசன். ம், அதோடைய கிட்டத்தட்ட ரெப்ளிகா பாத்தியா? ஆ, ஓகே. இது என்ன ஆரியமா எனக்கு கிட்டத்தட்ட புரியலையே ரெப்ளிகா. இது. அது வந்து ஒரு ரூமுக்குள்ள எல்லாரையும் போட்டுட்டு ஒரே பாட்ட போட்டு ப்ளே பண்ண விட்டுருவாங்க. ஆ, ஆமா 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 அது ஆமா. எவ்வளவு நேரம் கேட்கறாங்கன்றது கன்டென்ட். ஓகே 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 ஓகே. இது அல்டிமேட் தானே? பிக் பாஸ் அல்டிமேட்ல பண்ணாங்களோ? இல்ல. அர்ச்சனா சீசன். அந்த ஓகே ஓகே. அதுதான் ரிக்ரியேட் பண்ணிருக்காங்க போல மறுபடியும். ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் அவள் வருவாளா சாங் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலானே. வரமாட்டேன்ற. எனக்கு புரியல. இது ஐகானிக் ஸ்டெப்டா இது. அதை விட்டுட்டு கமான் கமான் ஆமா அதுக்கு இன்னும் ஐகானிக் ஸ்டெப் இருக்கும். அது இப்படி எல்லாம் ஷேக் எல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த சாங்ல. விக்ரம் சொல்றாரு அவள் பெண்ணுன்றாரு இப்படி இப்படின்றாரு வருவாள்ன்றாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிக்கல. எஃப்ஜே கண்டுபிடிக்கல. த லெஜெண்ட், த ஒன்லி, த கிரேட், த ராப் கொய்யால. கண்டுபிடிச்சது எல்லாமே சுபிக்ஷா தான். கண்டுபிடிச்சு ஆமா. ஆமா 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 அதான் அதான் அதான். அது சொன்ன உடனே இது ஏதோ ஒரு அவங்க சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அதான் அதான் அதான். அதுக்கு ஏங்க சார் நீங்க எங்க ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடுவுல. பாருக்கு திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை. அத ஐயோ! நியாயமே இந்த பண்ணல. பாரு வந்து வினோத்துக்கு ஒரு கேம கூட ஸ்பாயில் பண்ணாம இருக்க முடியாது போல. நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கல்ல, நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண அந்த அந்த டாஸ்க்ல அங்க நேத்து பண்ணத இங்க ஆரம்பிச்சாங்க. பண்ண விக்ரம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சாங்க அந்த அதெல்லாம் டீம். ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரே டார்ச்சரு. அதெல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தில்லானா மோகனாம்பால இழுத்து விட்டாங்க. ம் ம் ட்ரிகர் பண்ணணும்னு திவ்யா கிட்ட தில்லானா மோகனாம்பால இழுத்து விட்டு, ம். நீங்க என்ன திவ்யா பண்ணீங்க அவர்கள் பண்ணவே வந்து பண்ணலையே ஆமா. அப்படின்னு. ம் திவ்யா அவர்கள் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகி 2 பேருக்கும் உள்ள ஒரு ஃபைட் வருது. அப்ப கானா வினோத்த கூப்பிட்டு என்னன்னு கேட்கும்போது, அம்மா உங்க 2 பேருக்கும் சண்டை. நான் என்னம்மா பேசுறது? நீங்க ஆகுனா சண்டை போட்டுப்பீங்க. அப்படின்ட்டாரு. அது எனக்கு புரியவே இல்ல. நீங்க தில்லானா மோகனாம்பால ஒரு டாஸ்க் அது முடிஞ்சிருச்சு. எதுக்கு அத பத்தி பேசுறீங்கன்னு கானா வினோத் கேட்கல. மறுபடியும் பார்வதி அவர்களோடையும் கமருதீனுக்கும் அவர் வந்து சொப்படிக்கிறாரு. இது எந்த அதுக்கு இடத்துல என்ன போய் நீ சொல்றாங்க அதானே அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இப்ப இவங்களை டிஸ்டர்ப் பண்ணா நேரடியா போய் நம்மளால எதுவும் பண்ணது கொஞ்சம் தப்பாயிரும். இப்ப இங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சத்தம் வரும். அப்ப இவங்க டிஸ்டர்ப் அங்க சும்மா இருங்களேன் அப்படின்னு சொல்லுவா. டேய் பாத்தீங்களா? 1 ஹவர் ஒரு பாட்டு ஓட்டுது. உனக்கு 1 ஹவர் டைம் இருக்கு. நீ என்ன டிஸ்ட்ராக்ட் 1 ஹவர் நீ பண்ணிற போறியா? இப்ப நீ அடுத்து நீ உள்ள போய் டான்ஸ் ஆடணும். ஆடுவியா 1 ஹவரு? கண்டிப்பா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து நல்லா கண்டுபிடிப்பேன்னு உட்கார போற. சப்பர கால போட்டு. இதுக்கு இதுக்கு டிஸ்ட்ராக்டே பண்ண தேவையில்லண்ணே. இது எதுக்குண்ணே டிஸ்ட்ராக்ட்? இதுல கான்சென்ட்ரேட்டும் பண்ண தேவையில்ல. அவங்க ஆடுறத பார்த்துட்டு தோன்றத பேச ஏலே சொல்ல நீங்க போறாங்க. ஒண்ணுமே பண்ணனாலும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களே. ஏன்னா அந்த டீம்ல இருக்கிறது எஃப்ஜே. கொய்யால இது டிஸ்ட்ராக்ட். பார்வதி சொன்ன மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸ வச்சு தான் கண்டே புடிச்சாங்க மட்ட சாங்க. ஆமா. அது தெரியாம சாரி ஏதோ கட்டுறாங்க. எதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படி. ஐயோ, இதான
ஐட்டம் சாங் எங்களுக்கு தெரியாது பாரு. உனக்கு என்ன பிரச்சனை? இட்ஸ் ஹாரிபிள் ஆனா கை. விக்ரம் அரோரா அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்கண்ணா இந்த இதுல. ரொம்ப நேரம் ஆடி என்ன அரோராலாம் பாவம் அழுவாத குறைதான். அவங்க கண்ணுல அவ்வளவு ஒரு வலி தெரியுது 1 மணி நேரம் ஆடி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பாட்டை 1 hour அவங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. மீதி பாட்டை தான் கண்டுபிடிச்சாங்க. திருப்பி அந்த 2 பாட்டை முன்னாடி போட்டதா ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. சிக்கிச்சா. ஆனா அவள் வருவாளாவ கடைசி வரைக்கும் இவனுங்க இது பண்ணல. ஆனா பின்னாடி இருந்த அத்தனை பேரும் அவள் வருவாளான பாடிட்டாங்க. அவங்க ஆக்ஷனோட பண்றாங்க. அவள் வருவாளா எப்படின்றாங்க, இதயம் வருங்க அப்படின்லான்றாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு ஆனா புரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு விக்ரம் அண்ட் அரோரா. அதெல்லாம் ஈஸி டாஸ்கே கிடையாது. ஒரே பாட்டுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டு ஆடுறதெல்லாம் எம்மா சாமி. விக்ரம் அந்த போல்ட் டெசிஷன் எடுத்து போய் ஆடி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் இட் வாஸ் கண்டிப்பா விக்ரமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இதெல்லாம் பார்வதி செய்வாங்களான்னு கேட்டா இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட. ஏன்னா டீம்ல ஒரு நல்ல பிளேயர் இருக்கப்போ நான் தெரியும் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு இவங்க போறது, அது சபரிக்குமே ஒரு இதுதான். உனக்கு தெரியும்னா நீ போய் பண்ணிருக்கணும்ல, நீங்க இருந்திருக்கணும்ல சபரி. விட்டு கொடுக்க கூடாதுல்ல. உங்க கேம் பிளே இருந்தா நீ கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்க டீம் வின்னு மாசு, உங்களுக்கு தானே ரெகக்னேஷன் வரப்போகுது. அவரும் இந்த பண்ணிருக்கணும். விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதியும் கமருதனும் மறுபடியும் ஒரு டிஸ்கஷன். இதுல 24/7 பாத்தீங்கன்னா பார்வதி இப்ப சைன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியல, இன்னும் திருந்தல. இது ஆரம்பிக்கிறதே பாருதான் ஆரம்பிக்கிறாங்க. பாரு கமருதீன் கிட்ட கமருதீன் மறுபடியும் ட்ரையாங்கிள் கண்டு ஆரம்பிக்குது. இது ட்ரையாங்கிள் தானே அப்படின்னு கமருதீனுக்கு காண்டாயிடுச்சு. கமருதீன் சொல்ல, இந்த பாரு நான் சொல்லிட்டேன் எல்லாரும் மறுபடியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டை விட்டு நீ வெளியில வா, இதை வச்சே நீ ஓட்டிக்கிட்டு இருக்காத, இதைத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்பட்டமா மூஞ்சி லட்ச மாதிரி பேசியாச்சு. அப்பவும் பார்வதினால அதை எடுத்துக்கவே முடியல. அரோரா பார்க்க பார்வதிக்கு வயிறு பத்தின்னு வருது. இது அரோரா கமருதீன் நட்புக்கு காரணமே கிடையாது. ஜெலசி ஆன் அரோரா. அரோராவுடைய அந்த சந்தோஷமா இருக்கிற கண்டென்ட், அரோராவுக்கு கிடைக்கிற அந்த கைத்தட்டு, அரோராவுடைய அந்த பாசிட்டிவிட்டி, ஓகே, அந்த அவுரா நம்ம ஆளுக்கு அரோகராவா இருக்கு. கமருதீன் சொல்லிட்டாரு, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, நீ மோர் தென் ஃப்ரெண்டு, இன்னும் இதை வளர்த்துக்கிட்டு இருக்காத, ட்ரையாங்கிள்ல ஒரு மண்ணும் இல்ல, விட்டு இதை வச்சு எவ்வளவு பேசுவ அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் கேட்டாரு. அது சிரிச்சுக்கிட்டே சொல்றாருண்ணே அவரு. ஆமாப்பா, இதை முறைச்சுட்டா சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த வீக்கெண்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து பிரளயம் இருக்கு. இந்த விஷயத்த பேசுறப்போ ஸ்ட்ராங்கா பேசி இருக்கணும்ல கமருதீன். சிரிச்சிட்டு வேற இது எப்படி ஒரு இந்த பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் சபரி கிட்ட போய் விஜய் பார்வதி கடலை போடுறாங்க. இதுல எதிரா உண்மை அப்படின்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. கமருதீன் பண்ற மாதிரி அவங்களும் விஜய் சபரிகிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் பார்க்க ரகடா இருக்க, கொஞ்சம் லைக்கிங் ஆகுது உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. புரியல. அதுக்கு சபரி என்ன சொல்றாரு? சபரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவியில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா தெரியும்.